வீடு வீடு வேற்றுக்கு வழிகாட்டுகிற வீடு வேற்றை தருகின்ற மந்திரம். எத்தனையோ அது ஒன்று. அது அவர் அதாவது திருவுன்னு சொல்ற மெய்ப்பொருள்னு சொல்லுவார். அப்போ அங்கே மெய்ப்பொருள் சொல்றதுனால திரு என்பது செல்வம் வச்சுக்கணும். இங்கே உலகியலாக வச்சுக்கணும், உலகியல் பொருளாக வச்சுக்கணும். நீங்கள் செல்வம் நாங்கள் வருதுன்னு கேட்குறீங்களா? அப்போ இதுதான் அதான் அதான் அது மங்களம் அழகு அப்படி உலகியல் நிறைய சொல்லிருக்கு இல்லையா. திரு என்றால் இப்போ சொன்னேன், செல்வம்னு ஒரு அர்த்தம், அழகுன்னு ஒரு அர்த்தம், மங்களம்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா. அதில் செல்வம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே வந்துட்டதுனால இங்கே திரு அழகுன்னு வைத்துக் கொள்ளலாம். பெருமான் திரு அழகு மெய்ப்பொருள் தான் தத்துவம் நாம் பார்க்கிறோம். செல்வம்ன்றது நாம் உலகியல் செல்வம் என்று வைத்துக்கலாம். அதனால் திரு என்பதற்கு வீடு பேர் என்று தான் அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அதனால திருவை தருகின்ற மந்திரம் இது. அதாவது வீடு பேற்றை தருவதற்கு இது சரியான மந்திரம் சொல்லி இப்போ 4ஆம் தந்திரம் நாம் வந்திருக்கிறோம். பெருமானுடைய திருவருளும் குருவருளும் கூட்ட ஆரம்பித்தது கோவிடுக்கு முன்னே. எப்போ ஆரம்பிச்சு 2016 தொடங்கி இடையிலே சில காலம் சூழ்நிலை காலமாக நிறுத்தப்பட்டு இப்போ நாம் தொடர்ந்து படிக்கிறோம். இதுக்கெல்லாம் நம்ம இவரை தான் சொல்லணும், ஒரு ஆள் தானே இல்லை. அதாவது யாரா அதுக்கு முக்கியம்னு பார்க்கணும் இல்லையா. திருமந்திரத்தை தான் முதல்ல சொல்ல வேண்டும் நாம் தொடங்கினோம். ரொம்ப சுயநலமாக திருமந்திரத்தை படிக்கக்கூடாது, எல்லா திருமுறையும் படிக்கணும்னு இப்போ எல்லாவரும் இங்கே படிக்கிறோம். நம்ம இதில் நல்ல ஒரு வாய்ப்பு நாம் சொல்கிறோம். அதனால் இப்போ 4ஆம் தந்திரத்தில் தொடங்கலை இல்லையா. நான் தொடங்க நின்னோம். சரி தொடங்க, நான் தொடங்கிட்டோன்னு நினச்சேன் நான். சரி, திரு அம்பல சக்கரம். அம்பலம் என்று சொன்னால் மன்றம்னு அர்த்தம், பொது இடம்னு அர்த்தம். மன்று பொது இடம்னு அர்த்தம். சேக்கிழார் நயமா சொல்றார், பெருமான் பொதுவாக நடனம் ஆடுகிறான், எல்லாருக்கும் பொதுவாக ஆடுகிறான். பார்க்க எல்லாருக்கும் பொதுவாக ஆடுகிறான்னு சொன்னா சமயம் கடந்தவன், சமயாதீத பொருள். யார் வேண்டுமானாலும் பெருமானை நீங்கள் வணங்கலாம், தப்பு கிடையாது. சைவலுக்கு மட்டும்தான் அவன் சொந்தம் என்பது இல்லை. பொதுவாக யாரும் வந்து என்னை அடைகின்றன என்று சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அம்பலம் என்பது பொது. இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், பழமொழி சொல்லுவாங்க, பழமொழி 400ல் அம்பலம் தாழ்கூட்டுவார்னுவாங்க. அம்பலம் தாழ்கூட்டுவார்னா பொது மேடை இருக்கு இல்லையா, எந்த விதான கூரைகள்லாம் சிவரெலாம் எதுவுமே கிடையாதான். ஒரே ஒரு வாசக்காலை வச்சு பூட்டினா எப்படி இருக்கும்? எதுக்கு போட்டுறது இல்லையா, எல்லா பக்கமும் திறந்து கிடக்கு. எல்லா பக்கம் இதுன்னா ஒரு எல்லாம் மூடியாச்சு, கதவு மூடினா யாரும் உள்ளே வர முடியாது. அம்பலம் என்று சொன்னால் அது எல்லாரும் பொதுவாக பார்க்கறது, எந்த பக்கத்திலும் உள்ள அந்த மேடைக்கு வரலாம். அதை போய் ஒரு வாசக்கால் வச்சு பூட்டினா அது எவ்வளோ சிரிப்பு. அம்பலம் தாழ்கூட்டுவார் என்று சொல்லுவார். அதுபோல் பெருமானுக்கு தாழ்கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை, தாழ்பால் போட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லோரும் வந்து பார்க்கலாம். முடிச்சுட்டையா அசபை? நீங்கள் அன்றைக்கி வந்தீங்களோ வரலையோ, நாம் முடிச்சுட்டு நல்லா ஞாபகம் இருக்குது. அசபையை முடிச்சிட்டோம் 2. அதாவது நீங்கள் சொல்கிறது கூத்தே சிவாய நம, அதான் குத்தே சிவாய நம, 1-2 ஆட 1 உடனாட. எடுக்கணுமா? அதான் எனக்கு இருக்கு பார்க்க கொஞ்சம் இருங்க. நான் குறிச்சி வைக்கல. ஆனால் 30 இல்லையோ? சரி சரி, ஓ சரி சரி சரி. இப்போ நான் அந்த 28 தான் முடிச்சிருக்கோம். சரி சரி சரி. அப்போ அந்த நோட்ஸ் எங்கிட்ட இங்கே இருக்கணும். இதில் இருக்கு எங்கிட்ட. சரி, அப்போ உங்ககிட்ட இருக்குமா? 28 30. சரி. இந்த இடத்துல சொல்லிடுறேன். அம்பலம் தாழ்கூட்டு வர்றதுனால அம்பலத்திலே ஆடுகிறோம், யார் வேணாலும் போடலாம். இது தெரியாமல் அடிமுடி தேட போனாங்களேன்னு கிண்டல் பண்ணுறாரு சேக்கிழ. பொதுவாக அம்பலத்தில் ஆடுற பெருமான் போய் பார்க்காம அடிமுடி தேடி போனார்களே அயனும் அறியும் என்றவர் சொல்கிறார். அதனால் திரு அம்பல சக்கரம்ன்றதுனால பெருமான் விரும்பி இருக்கின்ற இடம் அம்பலம். பொதுவாக இருக்கிற கோயில் சிதம்பரம், அதை விரும்பி இருக்கிறான் பெருமான் என்று பார்க்கிறோம். நமக்கு தாண்டகத்தில் புலியூர் சிற்றம்பலமே புக்கார், புக்க திருத்தாண்டகம்னு ஒன்று வருது இல்லையா, அதில் புலியூர் சிற்றம்பலமே புக்க, அங்கெங்கேயோ போனாராம், அங்கெல்லாம் போயிட்டு கடைசியாக சிற்றம்பலமே புக்கார் என்று பாடுறார். அதுபோல் சிற்றம்பலம் அவனுக்கு விருப்பமான ஒரு இடம் என்று பார்க்கிறோம். அதனால் அதை நோக்கி இருக்கிறது அம்பல சக்கரம் என்றால், சிதம்பரத்திலே ஆடுகின்ற நடனப்பெருமான், நடன சபாதி ஆடுகின்ற அந்த இடம் எப்படி முக்கியமோ
அது ஒரு இடமாக இருக்கிற ஸ்தானமாக இருக்கிறதோ அதுபோல அம்பல சக்கரம். சக்கரம் என்பது நமக்கு சபை என்று வைத்துக் கொள்ளணும். அம்பலஸ்தம் அம்பலமாக இருக்கிற சபை. அங்கே பெருமான் நடனமாடுகிறான் வைத்துக் கொள்ளணும். அந்த பெருமான் எப்படி நடனமாடுகிறான்னா எழுத்தாக, எழுத்து வடிவ உண்மை விளக்கம் சொல்வது போல எழுத்தாக நடனமாடுகிறான் என்று நாம் வைத்துக் கொள்ளணும். அதான் இந்த சக்கரத்தினுடைய பெருமையாக நாம் சொல்ல வேண்டியது. இன்னும் ஒன்று ஏதோ நினைவு வந்தது, அது உள்ள மாறிப்போச்சு. திரு அம்பலத்தை பற்றி சொல்ல வேண்டியதில் உண்மை விளக்கம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. அந்த உண்மை விளக்கம் தான் திரு அம்பலத்தை பற்றி நிறைய சொல்கிறார், சபையை பற்றி சொல்கிறான்னு பார்க்குறோம். அதான் இதுதான் சொல்ல வந்தேன். அதாவது சிவபூஜை செய்கிற பொழுது ஆசனம், மந்திரம், மூர்த்தி என்று மூன்றாக வரும். பெருமான் எந்த ஆசனம் நம்ம என்ன எங்கே உட்கார வைக்கிறோம் பெருமானை என்பது அது ஆசன மந்திரம் என்பார்கள். அது சிவனுக்கு சிவாசன மந்திரம் என்று சொல்லுவாங்க. அதற்கு பின்னாலே அவனுக்கு மூர்த்தி என்று வடிவம், என்ன வடிவம், அது அவனுக்கு என்ன வடிவம். நீங்கள் நடராஜராக இருக்கலாம், சிவலிங்கமாக இருக்கலாம், ஏதோ ஒரு மூர்த்தி என்ற ஆசனம் மூர்த்தின்னா. அதுக்கப்புறம் அதுக்குள்ள மூல மந்திரம் என்று அதுக்குள்ள மந்திரத்தை சொல்லணும். நீங்கள் நடராஜ பெருமானை ஆவாகனம் செய்துட்டு வேற ஒரு மந்திரம் சொல்லக்கூடாது, நடராஜ மந்திரம் தான் சொல்லணும். அதுதான் சிவலிங்கத்தை வச்சு கொள்றது. சிவலிங்கத்தில் எந்த மந்திரமும் சொல்லலாம், ஏன்னா அது எல்லா வடிவத்தும் உரியதுனால எந்த மந்திரம் சொல்லலாம். அதனால தான் நாம் சிவபூஜையில் உருவத்திருவேணியை காட்டிலும் சிவலிங்கத்தை செய்தால் சிவபூஜையில் எல்லா வடிவங்களும் அவனுடையதல்லவா என்று நாம் கொள்கிறோம். அதனால் இதெல்லாம் அதாவது ஆசனம் என்றும் மூர்த்தி என்றும் மந்திரம் என்றும் மூன்றும் சிவபூஜையில் சொல்கிறோம். அதுபோல் இங்கே நீங்கள் சக்கரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்கரம் என்பது நமக்கு ஆசனம், பெருமானுடைய ஆசனமாக இருக்கின்றது, அது ஆசனம். மூர்த்தி என்று சொன்னால் அந்த மந்திர வடிவாக இருக்கிறான் இல்லையா, மந்திர வடிவாக இருப்பது மூர்த்தி. மந்திரம் எது என்று சொன்னால் 5 எழுத்து தான் மந்திரம் என்று நாம் ஞாபகம் வைத்துக்கணும். இந்த விளக்கத்தை எல்லாம் வைத்து தான் உண்மை விளக்க ஆசிரியர் நம்முடைய திருவதியை மனவாசகம் கடந்தார். அடிப்படையாக முதல்ல பேஸ்மெண்ட்டு சரியாக செய்துடுறார். இதெல்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா அங்கெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வராது என்று சொல்லி நடராஜ பெருமானை அம்பலத்திலே ஆடுகிறான்னு சொல்கிறீங்க. ஆனால் முதலாவதாக எப்படி பார்க்க வேண்டும் என்றால் மந்திர ரூபமாக பார்க்கணும். சிவாய நம நமசிவாய என்று அப்படி பார்க்க வேண்டும் என்று மந்திர வடிவாக பார்க்கணும் என்றார். அதுக்கப்புறம் அவர் சொல்லுவது தோற்றம் துடியதன் என்ற பாட்டு சொல்கிறார். அது ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம்னு அப்படி பார்க்கணும் என்று எல்லாவற்றையும் சொல்கிறார் இல்லையா. அப்புறம் திருவாசியும் சொல்கிறார் இல்லையா. அது ஆசனம், மூர்த்தி வடிவம் என்ன, அதுக்குள்ள மந்திரம் என்னன்னு பார்க்கணும். அதுதான் திரு அம்பல சக்கரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அவ்வளோ தூரம் வந்துட்ட ஒரு பாடு இப்போ நமக்கு வந்து 2 பாட்டு மறுபடியும் வஞ்சி நிற்குதுன்னு பார்க்குறோம். சரி, அது சொல்கிறதுக்கு ஒரு ஆள் குமரவேல் தான் இருக்கிறார் இல்லை, கரெக்டாக சொல்கிறார். மற்றவங்களாம் எப்படா சொல்கிறதுக்கு இருந்திருக்காங்க, வேற ஒன்று தெரியும். சரி விட்டுட்டாரு, விட்டுருமா ஏண்டான்னு சொல்லுவான்னு இருந்திருக்கிறாங்க. அவர் ஒரு நல்ல மாணாக்கர் இல்லையா அவர், அதனால் பாட்டு முடிக்கல சார். அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான். இப்போ அமர்நாத் வந்து ஏன் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறான்றதுக்கு அங்கே நடத்தணும் இல்லையா பாடம் கீழே முதல் பாடல எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. அது பேசிக்கிட்டே வர்ற பொழுது ஏதோ 1-2 விஷயம் விளக்குறோம். ஒரு விஷயம் அது இப்போ வேண்டாம் அப்படின்ட்டு நான் இன்னொன்று விளக்கணும். 2 விஷயம் சொல்லணும். ஒரு விஷயம் அது இப்போ வேணாம் இங்கே அப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு நான் இன்னொன்று தோணும். அது என்ன தோணும் ஞாபகம் இல்லை எனக்கு. அவன் கரெக்டாக குறிச்சி வச்சுக்கலாம். குறிச்சி வச்சுட்டு தனியாக வந்தான். நான் சொல்ல அந்த வயசில் தனியாக வந்தான். வந்து ஐயா அங்கே சொன்னீங்களே இன்னொன்று வேணான்னு விட்டீங்களா, அது என்னான்னு கேட்டான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. விடாமல் கேட்குறான்னு அப்புறம் விளக்கணும். அது விளக்காமல் எதுக்கும் எழுதிட்டு போனேன். இப்போ அவனை கேட்டால் தெரியும், நான் என்னடா கேட்டேன்னு கேட்டால் அவனுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அந்த மாதிரி மாணாக்கர்கள் என்றால் அப்படி தானே இருக்கணும், ஒரு பாட விழாவில் இருக்கணுன்றான். ஆசிரியர் சொல்வதையெல்லாம் விடாது உளத்தமைத்து செவி வாயாக நெஞ்சி களனாகன்னு, செவி வாயாக நெஞ்சி களனாக பருகுவனன் ஆர்வத்தனாகின்ன சித்திரப்பாவையின் அத்தக அடங்கி ஓவியப்பாவை எப்படி அப்படியே இருக்குதோ அதே மாதிரி இருக்கணுமா. அதே மாதிரி பருகுவனன் ஆர்வத்தனாக அவரை விழுங்கி விடுவது போல பார்க்கணும். ஆசிரியர் என்ன சொல்றார் கேட்கணும் என்று சொல்றார். இறையனை இருந்து சொல்லென சொல்லி போய் என போகணும். இன்னைக்கெல்லாம் மாணாக்கர்கள் அங்கே இருக்கிறாங்களா கொள்றாங்களான்னு தெரியாது. ஆமாம், நன்னூலில் மாணாக்கர் இலக்கணமாக சொல்கிற பொழுது இறையனை இருந்து சொல்லென சொல்லி போய் என போகின்றார். அதனால் அந்த பாடல் நம்ம 28வது விட்டுட்டோம், அதை பார்க்கலாம். இன்னைக்கு 29 30 தானே, 28 படிச்சிட்டோம். 29 கூத்தே சிவாய நம மா சி ஆயிடும் கூத்தே ஈ உ ஆ ஏ ஓ சிவாய நம ஆயிடும் கூத்தே இ உ ஆ ஏ ஓ சி வயநம ஆயிடும் கூத்தே
உ ஆ ஏ ஓ நமசிவாய கோள் ஒன்றுமே என்று பஞ்சாக்கர மந்திரத்தை எப்படியெல்லாம் சக்கரத்தில் அமைக்கலான்றதுக்கும் அசபா மந்திரமாக எப்படி அந்த அஞ்செழுத்தை மாற்றி சொல்லலாம்ன்றது இங்கே சொல்லியிருக்கிறார். அதுக்கு பீஜாட்சரத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த இரண்டாவது நிலை பீஜாட்சரம் ஊன்னு இருக்கு இல்லையா, அதை பீஜாட்சரத்தையும் சொல்லி, பீஜாட்சரம் என்பது என்ன என்றால் நிர்வாண தீட்சை பெற்றவர்கள் செய்கிற சிவபூஜையில் அதிகாரம் பெற்றவர்கள், அதாவது நித்தியம், நைமித்திகம், காமியம் என்று 3 வகையாக பூசை சொல்வாங்க. நித்திய பூசை என்பது எந்த விதமான நோக்கம் இல்லாமல் நாம் எப்படி காலங்காலத்தில் இருந்து பல்விளக்கி காப்பி குடிக்கிறோம் இல்லையா, அது நித்தியம் தானே, நியமம். அதே போல் நாம் பெருமானை பூசிக்க வேண்டும், அது நித்திய பூசை. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பெருமானை இட்டுக்கொள்வன பூவுள நீருளை என்று நாம் பூசிக்கிறோம். அப்புறம் நைமித்திகம் என்று சொன்னால் ஒரு காரணம், ஏதோ ஒரு காரணம் பற்றி நமக்கே கூட ஒரு காரணம் தேவைப்படும். பெருமானை வழிபட்டால் தான் இந்த காரியம் முடியும் என்று சொன்னால் ஏதோ ஒரு காரணம் பற்றி நாம் செய்கின்ற காமிய பூசை, அது நைமித்திக பூசைன்னு சொல்கிறோம். நம்முடைய நலம் கருதியும் பூசிக்கலாம், உலக நலம் கருதியும். மழை வரலையா, அதுக்கு மழையெல்லாம் பெய்ய வேண்டும் உலகத்திற்கு என்று அப்படி சொல்லலாம். நோய் வந்தது, நோய் தொற்று வந்தது, நாமெல்லாம் பூஜை பண்ணோம். அதுபோல் அது வந்து நைமித்திக பூசை, ஒரு காரணம் பற்றி செய்கின்றது நைமித்திக பூசை. காமிய பூசை என்பது ஒரு விருப்பத்தோடு, ஏதோ ஒரே ஒரு வேண்டுகோள், இது கட்டாயம் நடக்கணும், உன்னை தவிர எனக்கு உதவாறு கிடையாது என்று அவனையே சரணாக கொண்டு நாம் செய்கிறது காமிய பூசை என்று 3ஆக சொல்கிறாங்க இல்லையா. இதில் நைமித்திக பூசை, காமிய பூசை எல்லாம் அந்த தீட்சையில் சொல்லுவாங்க. அபிடேக தீட்சை, ஆச்சாரிய தீட்சை நடக்காதவர்களுக்கு அது கிடையாது. ஆனால் அவங்களுக்கு மந்திரமே சொல்லுகிற பொழுது நிர்பீஜ தீக்கைன்னு சொல்லுவாங்க. நிர்பீஜ தீக்கை என்றால் வித்தெடுத்து இல்லாமல் அந்த மந்திரத்தை சொல்கிறது, அது அந்த தீட்சை. சபீஜ தீக்கை என்று சொன்னால் பீஜாட்சரத்தோடு சொல்வது. பீஜாட்சரத்தோடு சொன்னால்தான் அவருக்கு குருவினுடைய தகுதி வருகின்றது. அவர் நித்திய, நைமித்திக, காமிய பூஜை 3ம் செய்யலாம். இந்த நிர்பீஜமாக பீஜாட்சரம் இல்லாமல் செய்தால் நித்திய பூஜை செய்யலாமே தவிர நைமித்திக பூஜையோ காமிய பூஜையோ செய்யக்கூடாது என்று இதெல்லாம் ஆகமங்களில் சொல்லப்படுகின்ற நுட்பமான விதிகள். அதை நம்ம ரொம்ப இங்கே அதிகம் சொல்கிறது கிடையாது. இது மாதிரி சந்தர்ப்பம் வரது அங்கே கொஞ்சம் கொஞ்சம் சொல்லிட்டு போயிடும். இதெல்லாம் விரிவாக நமக்கு இருக்குது. ஆனால் அந்த பீஜாட்சரத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்குறோம். அங்கே 29வது பாட்டு தானே, மேற்கூறிய நடனங்கள் இருவகையில் ஞான நடனம் சிவாய என்பதால் அமையும் எனவும் கொள்ளப்படும். அம்மந்திரம் இவ்வாறு தனியாக உச்சரிக்கப்படுவதை அன்றி தனியாக சிவாய நமன் சொல்லலாம். அதாவது பஞ்சாட்சரத்துக்கு சொல்கிற மந்திர உச்சாரணத்துக்கு என்ன விதி சொல்கிறாங்க, ஓம் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்றார். எல்லா மந்திரங்களுக்கும், மற்ற மந்திரங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஓம் சொல்லணும். சிவனை குறிக்கின்ற பஞ்சாட்சரம் தூல பஞ்சாட்சரமாக இருந்தாலும் சரி, சூக்கு பஞ்சாட்சரமாக இருந்தாலும் ஓம் என்று சொல்ல வேண்டிய அவசியமில்லைன்னு அது முதல் விதி. ஓம் சொன்னாலும் சொல்லலாம், உங்களுக்கு விருப்பப்படி பிரணவத்தை சொன்னாலும் சொல்லலாம், அது பெரிய தவறு கிடையாதுன்னு சொல்லி. ஆனால் அங்கே என்ன விதி விதிக்கிறாங்க, தூல பஞ்சாட்சரம், சூக்கு பஞ்சாட்சரம் அந்த 2க்கு நீங்கள் ஓம் சொல்லலாம். நமச்சிவாய என்று சொன்னால் ஓம் நமச்சிவாயன்னு சொல்லலாம் என்பதால் தான் மாணிக்க வாசகர் போற்றி ஓம் நமச்சிவாய என்று பாடுறார். போற்றின்னு சொல்லலாம், ஓம் என்று சொல்லி பிரணவத்தை சொல்லி நமசிவாயன்னு சொல்லலான்றார். அதே மாதிரி சிவாய நம என்று சொல்கிற பொழுது ஓம் சிவாய என்று நம என்று சொல்லலாம். இந்த 2 விதி. இந்த நாம என்ற அந்த 2 எழுத்து நீங்கிவிட்டால் சிவாய தான் இருக்குது. சிவாய என்பதை முத்தி பஞ்சாட்சரம் என்று நாம் சொல்கிறோம். முத்தி பஞ்சாட்சரத்துக்கு ஓங்காரம் சொல்லக்கூடாது என்பதுதான் விதி. அதாவது ஒரு இலக்கணம் சொல்கிறேன், ஏன்னா இந்த மாதிரி சமயத்தில் ஒரு இலக்கணம் சொல்கிறது நல்லது நமக்கு. ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க, எங்களுக்கு அப்படி தான் சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த ஒரு ஓர்னு இருக்கு இல்லையா, தமிழில் ஒரு ஓர்னு இருக்குது, ஆங்கிலத்தில் ஏ ஆன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆங்கிலத்தில் ஏஇஐஓயுன்னு பபிள்ஸ் வந்தால் ஆன் போடணுன்றாங்க, இல்லைன்னா ஏ போட்டால் போடுன்றாங்க. இது ஆங்கில விதி. நமக்கு தமிழில் எப்படி தான் இருக்குது. உயிரெழுத்து இருந்தால், வருகின்ற மொழி உயிரெழுத்தாக இருந்தால் ஓர்னு போடணும். ஓர் உலகம் அப்படிதான் சொல்லணும். அந்த
ஓர் அரசன் ஏதோ 12 எழுத்து இருக்கு இல்லையா, 12 எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் வந்தால் ஓர் என்று தான் சொல்லணும். உயிர்மை எழுத்துக்கள் வந்தால் ஒருன்னு சொல்லணும். ஒருன்னு சொல்லணும். இது இலக்கணம், முதல் விதி. இது உயிரெழுத்துக்கள் வந்தால் ஓர், ஓர் அரசன், ஓர் இலை, ஓர் ஈ சொல்லி போலாம். ஒரு என்று சொன்னால் ஒரு கட்டிடம், ஒரு கல்லூரி, ஒரு நூல் என்று உயிர்மை எழுத்துக்கள் வந்தால் ஒருன்னு சொல்லணும். இதை சொல்லி கொடுத்துருவாங்க தெரிந்த ஆசிரியர்கள். இங்கே இன்னொரு விதி விலக்கு கொண்டு சொல்லுவாங்க. பசங்களுக்கு வேண்டான்னு விட்டுட்டு போகிறவங்க இருக்காங்க. இதை வேணாம் பசங்களுக்கு சொல்ல வேணாம், இப்படியே வச்சு இதையே குழப்பக்கூடாது, இதை கற்றுக்கப்பான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. திருக்குறளில் ஒரு குறள் இருக்கிறது. உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் மைப்பிற்கு ஓர்வித்து என்று வருது. ஓரைந்தும் நாம் சொன்ன இலக்கணம் சரியா இருக்கு. ஏன்னா உயிரெழுத்து ஐ, எனவே ஓரைந்து. உரன் என்னும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் என்றால் அங்கே ஓர் இருக்குது. வரவென்னும் வைப்பிற்கு ஓர் வித்து, வித்து தானே உயிரை எழுத்தானே, ஒரு வித்து தானே வரணும். ஏன் ஓர் வித்து வருது என்றால் அது என்ன சமாதானம் தெரியுங்களா? உயிர்மை எழுத்து வந்தால், இப்போ வித்துன்னு வருது இல்லையா, நீங்கள் ஒரு வித்துன்னு சொல்லலாம், ஓர் வித்துன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. உயிரெழுத்து வந்தால் ஓர் தான் சொல்லணும், அங்கே ஒரு அரசன் சொல்லக்கூடாது. அந்த விதி இந்த நாள் பெறப்படுதுன்னு சொல்லுவாங்க. இலக்கியங்களில் ஆட்சி இருப்பதாலே இதெல்லாம் பெறப்படுது. அங்கே சொல்லலை, இலக்கணத்தை சொல்ல மாட்டாங்க. ஆட்சியாளர்கள் செய்கிற அருளாளர்கள் அல்லது புலவர்கள் பாடுகிற பொழுது திருவள்ளுவர் தெய்வப்புலவர் அவர் சொன்னார் இல்லையா, ஒரு வித்துன்னு ஓர் வித்துன்னு சொல்லியிருக்கிறார்னா உயிர்மை எழுத்து வந்தால் ஓர் என்று வரலாம், ஒரு என்று வரலாம். ஒரு கல்லூரி சொல்லல, ஒரு கல்லூரின்னு சொல்லு, தப்பு கிடையாது. உயிரெழுத்து வந்தால் ஓர் என்று தான் சொல்லணும். அந்த விதி இருக்கு இல்லையா, அதை இப்போ 5 எழுத்து வச்சிங்க. 5 எழுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்தூல பஞ்சாட்சரம் சூக்கு பஞ்சாட்சரம் என்றால் நீங்கள் ஓம் சேர்க்கலாம், இல்லை சேர்க்காமல் இருக்கலாம். ஆனால் முத்தி பஞ்சாட்சரம் சிவாய என்று சொன்னால் ஓங்காரம் சேர்க்கக்கூடாது என்பது இருக்கு. இது விதி. இதை சொல்லிட்டு போனீங்கன்னா உமாவதி சிவம் கொடிக்கவி பாடுறார். இங்கே சொல்லியிருக்கத கொடிக்கவியில் 5 எழுத்தும் 8 எழுத்தும் 6 எழுத்தும் 4 எழுத்தும் அப்புறம் பிஞ்செழுத்துலாம் வருது. 5 எழுத்து தெரியுது. 6 எழுத்து என்றால் ஓங்காரத்தை பிரணவத்தை சேர்த்தால் 6 எழுத்து வந்துடும். 6 எழுத்து தெரியுது. 5 எழுத்தும் 8 எழுத்து வருது இல்லையா, 6 எழுத்து சொல்கிறேன், 8 எழுத்து இருக்கு இல்லையா. 8 எழுத்து என்ன என்றால் பீஜாட்சரம் சேர்க்கணும். ஓம் ஹாம் ஹவும் என்று சேர்த்தோம்னா அது 8 எழுத்து ஆகி போச்சு. 4 எழுத்துன்னு வருது இல்லையா, இதுதான் நான் படிக்கிற போது பிரச்சனை எனக்கு. இல்லைடா 4 எழுத்துன்னு சொல்கிறாங்களே, இது என்னடா 4 எழுத்து என்றால் உரையாசிரியர்கள் என்ன எழுதுறாங்க, ஓம் சிவாயன்னு சொல்கிறாங்க. ஓம் சிவாய என்பது 4 எழுத்து. எனக்கு அது சந்தேகமாக, அப்பாவுடைய பேச்சை கேட்கல எனக்கு சந்தேகமாக இருந்தது. அங்கே என்ன சொல்கிறீங்க, முத்தி பஞ்சாயத்துக்கு ஓம் சேர்க்கக்கூடாதுன்றீங்க, இங்கே பார்த்தா உமாவதி சிவம் ஓம் சிவாய தான் 4 எழுத்துன்றீங்கன்னா, அப்போ அவர் என்ன தெரியாமல் சொன்னாரா, இல்லை ஓம் சிவாய சொல்லலாமா? ரொம்ப நாள் சந்தேகம் எனக்கு. அப்பா பேச்சில் என்ன சொல்கிறாங்க, அவங்களாம் தான் சொல்ல முடியும், நமக்கெல்லாம் விளக்கம் எப்படி சொல்ல முடியும். சந்தேகமாக இருந்தது. சிவாய என்று நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? பெருமானை அடைய வேண்டும், வீடு பேர் பெற வேண்டும் என்று தானே சொல்கிறீங்க. முத்தியை வேண்டினால் நீங்கள் ஓங்காரம் சொல்ல வேண்டாம். நீங்கள் அந்த நிலைக்கு போனாலும் கூட மலபாதனை தாக்கி எப்படா இதெல்லாம் விட்டுட்டு போகிறது, நமக்கு இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோம், இதெல்லாம் எப்படா விட்டுட்டு போகணுன்னு சொன்னால் முத்தி பஞ்சாயத்துன்னு சொல்லாதீங்க, ஓம் சேர்த்து சொல்லிங்க. ஓம் சேர்த்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு முத்தி வராது. முதல் விஷயம், அந்த ஓங்காரத்தை சேர்த்தால் மீண்டும் ஓம் என்று சொன்னால் உலகியல் சொல்லுது. அந்த பிரணவம் என்பது உலகியல் சொல்லை உருவாக்குவது. எனவே ஓம் சிவாய ஓம் சிவாய என்றால் அந்த யா என்பது ஓம் என்ற சொல்லினாலே ஈர்க்கப்படுவதால் அது உலகியல். மீண்டும் உலகிற்கு வந்து பிறப்பு நீங்காது. பிறவி நீங்காமல் மீண்டும் பிறக்க வேண்டும் என்றோ அல்லது விட்டகுறை தொட்டகுறை இருக்கடா கொஞ்ச நாள் வாழ வேண்டும் என்றோ எண்ணினால் நீங்கள் முத்தி பஞ்சாயத்தை சொல்ல வேண்டும். அதெல்லாம் இல்லை, உண்மையாக விட்டதடி ஆசை விளாம்படத்து ஓட்டோடுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆசை விட்டு போனால் தாராளமாக சிவா என்று சொல்லலாம் என்பதனால்தான் அவர் அந்த 4 எழுத்து என்று சொல்லியிருக்கிறார். பீஜாட்சரம் எல்லாம் அதெல்லாம் ஒரு முறைகள். அதே போல் 4 எழுத்து என்று சொல்கிறது, ஓங்காரத்தை சொன்னால் ஓம் சிவாய என்பது 4 எழுத்து. நான் அப்புறம் என்ன செய்தேன், படிக்கிற பொழுது திருமந்திரத்தில்
நமசிவே என்று ஒரு சொல் வருது. திருமந்திர ஆசிரியர் திருமூலர் நமசிவேன்னு சொல்கிறார். அதாவது இந்த பக்கம் நம என்பது ஊன நடனம், இந்த பக்கம் சிவ என்பது ஞான நடனம் என்று சொல்கிறார் இல்லையா திருவருட்பயல். அதுபோல் நமசிவை என்பது ஊன நடனம் ஞான நடனம் என்று வைத்து அந்த ஊன நடனம் நீங்குவதற்கு நமசிவை என்று சொன்னால் சிவசிவை என்று சொன்னால் நீங்கும் என்று அப்படி தான் நம்ம பொருள் கொள்ளும் போல. அப்போ 4 எழுத்து இருக்கு இல்லையா, இதைத்தான் உமாவிஷ்ணு சொல்கிறார். நான் அப்படி தான் நினச்சிருந்தேன், ஆனால் சொன்னது கிடையாது. ஏன்னா நாமே நினச்சிருந்தான்னு சொல்லி அது உறுதிப்படலை. அப்பா அப்படி சொல்லாமல் ஓம் என்பதை நீங்கள் புத்தி வேண்டாமல் உலகப் பயன் வேண்டினால் நீங்கள் ஓங்காரம் சொல்லலாம் என்று சொல்லியிருக்கிறார். சரி, அதனால் இங்கே ஞான நடனம் சிவாய நம என்பதால் அமையும்ன்றார். நமசிவாயத்திற்கும் சிவாய நமக்கும் என்ன, ஏன் அது ஊன நடனம் சொல்கிறோம்னு நமக்கு தெரியணும். தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம அடிக்கடி சொல்கிறது தான். அதாவது நமசிவாய நமசிவாயன்னு எழுதி பாருங்க, பக்கத்தில் எழுதி பாருங்க. நமசிவாய மறுபடியும் நமசிவாய மறுபடியும் நமசிவாயம் தான் எழுதுறீங்க. அந்த யா இருக்கு இல்லையா, ஆன்மா தானே. அந்த ஆன்மா எதுக்கு முன்னே எதுக்கு பின்னால் இருக்குன்னா நாமாவுக்கு முன்னே இருக்கு. முன்னே எது போகுது, நாமா முன்ன போகுது. நாமா முன்ன வழிகாட்டி கொண்டு போகுது என்று சொன்னால் மறைப்பு நீங்கலை, திரோதானம் நீங்கவில்லை, ஆணவ மலம் நீங்கலை என்றால் நமக்கு அது ஊன நடனம். உலக வாழ்க்கைக்காக உலகிலே உழல்வதற்காக உள்ள அது மந்திரம் என்பதால நமசிவாய என்பது ஊன நடனம். சிவாய நம அப்படி அல்ல. சிவாய நம சிவாய நமன்னு சொன்னால் இந்த பக்கத்தில் சிவ, இந்த பக்கத்தில் நம என்று இருக்கிறது. நமன் பக்கத்தில் சிவன் தான் எழுத போகிறோம் இல்லையா. சிவாய நம மறுபடியும் சிவாய நமன்னு சொல்ல போகிறோம் இல்லையா. நாம பார்க்குதான், ஓ சி முன்ன இருக்குடுப்பா ஓப்பா என்று போலீஸ்காரனை பார்த்தோடனே ஓடுறான் இல்லையா திருட. அந்த மாதிரி இந்த மா என்ற மலம் அங்கே வலிமை இழக்கிறது. சிகாரம் முன்னே இருப்பதாலே சிவரை பற்ற முடியாத அந்த மலம் பற்று இல்லாமல் அது விலகுகிறது. மா நீங்கினால் நகாரத்திற்கு வேலை கிடையாது, மறைப்புக்கு வேலை கிடையாது. எனவே நாவு நீங்குகிறது என்று எழுத்தை வச்சு எப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க என்று நாம் பார்க்குறோம். அதாவது அந்த வலிமை என்று வர்ற பொழுது பற்று நீங்குதல் என்பதை நாம் சிகாரத்தை வைத்து உச்சரிக்கிற பொழுதுதான் நமக்கு பற்று நீங்கும். நாமா என்று நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் அதுதான் உங்களை இழுக்குமே தவிர சிகாரத்துக்குள்ளே போகாது. அதனால்தான் அந்த சிவாய நம என்பதை நான் சொல்கிற வழக்கம் உண்டு. தூலபஞ்சாட்சரம் என்று சொன்னால் சுந்தரர் பாடுகிற பொழுது நாயேன் பல நாளும் நினைப்பின்றி மனத்து உன்னை பேயாய் திரிந்து எய்த்தேன், அந்த தொடர் தூலபஞ்சாட்சரம். ஏனென்றால் நமச்சிவாய நமச்சிவாய நாமா மறைப்பிலையும் மலத்தில் தானே இருந்தேன் என்று அந்த நிலையை சொல்வதாலே நாயேன் பல நாளும் நினைப்பின்றி இருந்தேன் பாடுறார். ஆனால் திருவாசகத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உன் அருளை பெறுவான் ஆசைப்பட்டு என்றார். அது சிவாய நம என்றால் யா என்பது இந்த பக்கம் நாமா, இந்த பக்கம் சிவ இருப்பதாலே பெருமானே உன்னை நான் பார்க்க ஆசைப்படுறேன், ஆனால் நாமா என்று தடுக்குதல்லவா என்று திருப்பி திருப்பி சிவாய நம சிவாய நமன்னு சொன்னால் அந்த நம என்பதற்கு முன்னாலே சி இருப்பதாலே இந்த மா நா வலிமை குன்றும், வலிமை குன்றி சிவாய என்பதோடு சேரும் பார்க்கிறோம். சிவாய என்று ஏன் சொல்ல வேண்டும் என்பதில் ஒரு பாவனை சொல்கிறாங்க. இப்போது இந்த மந்திரத்தை சொல்கிற பொழுது மந்திரம் பாவனை கிரியை 3 சொல்கிறோம். தூலபஞ்சாட்சரத்தை சொல்கிற பொழுது நம்ம அந்த மந்திரத்தை சொல்கிற பொழுது என்ன நமக்கு பாவனை இருக்குன்னு சொன்னால், பெருமானே எனக்கு மலம் இருக்கிறது, அறியாமை இருக்கிறது, மறைப்பு சக்தி இருக்கிறது, ரொம்ப என்னை போட்டு வாட்டாத, இந்த ஆணவ மலத்தினுடைய சக்தியினாலே என்னை வாட்ட, அறியாமையினாலே என்னை வாட்டாதே, மறைப்பினாலே என்னை வாட்டாதே என்று அந்த பாவனையோடு வாழ்வியல் நல்லா நடக்கும். நான் நடத்துகிற வாழ்க்கை செம்மையான வாழ்க்கையாக இருக்கணும். இப்போ சொல்கிறாங்க இல்லையா, வாழ்க வளமுடன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வாழ்க வளமுடன் என்று இந்த நாமா நீங்க வேண்டும் என்று அப்படி பாவனை செய்யணும். சிவாய நம என்று சொல்கிற பொழுது பெருமானே இந்த நாமா நீங்கி உன்னை நான் அடைய ஆசைப்படுகிறேன் என்று அந்த அப்படி பாவிக்கணும். பாவித்தால் அந்த ஆசை நமக்கு நிறைவேறும் என்பது அந்த பாவனை. அப்போ சிவாய என்பதற்கு என்ன பாவனை என்றால், உன் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அருளை பெற்று விட்டார். சிவாய என்பதில் வாதான் பக்கத்தில் அருள் வந்துட்டு, அருள் வந்த பின்னால் ஆனந்தத்தை பெறணும் இல்லையா. ஆனந்தத்தை பெறுவதற்கு என்ன பாவனை என்றால், சிவா ஏ என்று வருவதாலே பெருமானே உனக்கு நான் அடிமை, உனக்கு நான் அடிமை என்ற அப்படி பாவித்தால் அந்த அடிமைத்தலம் நீங்கும், அருள் ஆனந்தத்துக்கு கொண்டு சேர்க்கும், சிவத்தை கொண்டு சேர்க்கும் என்று மந்திரங்களை சொல்வது மட்டுமல்ல, மந்திரங்களுக்குடைய பாவனைன்னு சொல்கிறாங்க. ஒரு தேவாரம் கூட பாடுறாங்கன்னா என்ன பாவனையோடு பாடுறாங்கப்பா, சும்மா பாடாமல் ராகத்தை பாடாமல் உருகி பாடுறாங்க இல்லையா ஓதுவார்கள். அந்த மாதிரி மந்திரம் கூட நாம் உருகி அதை எண்ணுகிற பொழுது பாவனையில் தான் அது சிறக்கும்.
மந்திரம் இருக்கலாம், மந்திர பாவனை என்பது மிக சிறக்கொண்டது தான் சொல்கிறாங்க. அதனால் இங்கே ஞான நடனம் என்பது சிவாய நம என்பதால் அமையும் என்று கொள்ளப்படும். அம்மந்திரம் இவ்வாறு தனியாக உச்சரிக்கப்படுவது கிடையாது. ஈம் ஊம் ஆம் ஏம் ஓம் என்னும் ஐந்தெழுத்துக்கள் வித்தெழுத்துக்களுள் ஒன்றேனும் பலவேனும் கூட்டியும் உச்சரிக்கப்படலாம். அதான் அவர் சொல்கிறது. ஏதாவது ஒரு வித்தெழுத்து அப்படி அவ்வளவும் வேண்டியதில்லை, ஏதாவது ஒரு வித்தெழுத்தை சேர்த்து சொல்லலாம். அதாவது ஈம் ஊம் ஆம் ஏம் ஓம் என்று வருது. இதெல்லாம் வித்தெழுத்தினுடைய அடிப்படை. அந்த ஈ தான் எழுத்து, ஈ ஊ தான் எழுத்து. அந்த இம் இருக்குல்லையா, மகர மெய், அது மந்திரங்கள் எல்லாவற்றுக்கும் மகரமை பொது. அது இம் என்று இருக்கணும். ஓ தான் சொல், நமக்கு ஓ தான் சொல். அது இம்னு போடுற, ஓம்னு போடுறோம் இல்லையா, அதுபோல் எல்லாவற்றுக்கும் ஹவு தான் வித்தெழுத்து. ஹவும் ஹா தான் வித்தெழுத்து. ஹாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மகரமை எல்லா மந்திரங்களுக்கும் உரிய ஒன்று. அதான் ஈ ஊ என்று சொல்லாமல் ஈம் ஊம் ஆம் ஏம் ஓம் என்று சொல்கிறான். என்னும் வித்தெழுத்துக்களுள் ஒன்றேனும் பலவேனும் கூட்டி உச்சரிக்கப்படலாம். சிவாய நம பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி கூத்தே சிவாய நம மசி ஆயிடும்ன்றார். மசி ஆயிடும்ன்றார். அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், சிவாய நம என்று சொல்ற பொழுது அந்த மா என்பது நீங்கிவிடும். சி தானே முல்ல போகுது. எனவே சி ஆயிடும் என்றால் மலத்தை நீக்கி ஆன்மாவை சிவமாக மாற்றும். என்னால் சி ஆயிடும்ன்றார். சிவாய பாட்டில் கூத்தே அவர் ஆடுகின்ற நடனம் இது அஞ்செழுத்து கூத்து. அஞ்செழுத்து கூத்துல சிவாய நம என்று சொன்னால் ம சி ஆயிடும். மா என்று வருகின்ற கடைசி எழுத்து சியாக மாறும், சி ஆயிடும். அதேதான் இ உ ஆ ஏ ஓ, இது எல்லாம் அந்த சிவாய நமக்கு ஏற்ற அந்த எழுத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே சொல்லலை, முன்ன சொல்லியாச்சதெல்லாம். இதுக்கு இடையாக எழுத்துக்கள்லாம் என்ன நாங்கள் முதல் சொல்லியிருக்கிறோம். அதை எப்படி வைத்துக்கணும்? ஈ என்று சொன்னால் அஞ்செழுத்தில் வா, ஊ என்று சொன்னால் யா, ஆ என்று சொன்னால் சி, ஏ என்றால் நா, ஓ என்றால் மா. இணை எழுத்தாக வைத்துக்கணும். நீங்கள் சிவாய நம என்று சொல்கிறது பொதுவாக எல்லாருக்கும் அடிக்கடி சொல்கிறதுனால தெரியுது. வித்தெழுத்து நமக்கு தெரியாது இல்லையா. வித்தெழுத்துக்கு இணையான்னு சொன்னால் ஈ என்ற வித்தெழுத்துக்கு பா அருள் தான், அருள் எழுத்து தான் அது இணை. ஊ என்ற வித்தெழுத்துக்கு யகரம் ஆன்மா எழுத்து தான், ஆன்ம எழுத்து தான் துணை. ஆ என்று வருது இல்லையா, அதற்கு சி சிவம்தான் அந்த இணை. ஏ என்றால் நா, ஓ என்றால் மா. இது ஏன் சார் அப்படி சொல்கிறீங்கன்னா அதுதான் முறை. அது பெரியோர்கள் அதை செய்கின்ற மந்திர எழுத்தினுடைய ஆணை. அது மாற்றி சொல்லக்கூடாது சார், ஈயை சியா சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி சொல்லக்கூடாது. அவங்க மந்திர எழுத்துக்கள் என்றால் ஆணை தந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனவே அதை எப்படி வச்சுக்கணும்? வயசி நம என்று வரப்பொழுது நமவயசி என்று நமவயசி என்று மாறுது. நமவயசின்னு மாறின உடனே அந்த சீக்கு நேராக நா, நாவுக்கு நேராக மா, மாவுக்கு நேராக வா, அப்புறம் வாவுக்கு நேராக யா, யாவுக்கு நேராக சி போட்டிருப்பேன், அந்த அம்புக்குறி போட்டிருப்பேன். இதெல்லாம் எப்படி மாறுகிறது? அங்கே சொன்ன மா சி ஆயிடும்னு சொன்னால் இல்லையா, அதுபோல் சி அந்த நா என்ற மறைப்பு சக்தியை நீக்குகிறது. சி வந்தவுடனே நா நீங்குகிறது. அந்த நா நீங்கினால் மலம் நமக்கு நீங்கி விடுகிறது. மலம் நீங்கினால் நகாரம் மறைப்பு சக்தி நீங்கி விடுகிறது. அப்போ வா என்ற அருள் தான் வருகிறது. அங்கே வா, வாவுக்கு பக்கத்தில் யா வருவதாலே அருளோடு இருக்கின்ற யா, அந்த யா என்ன செய்கிறது? சீக்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்று பார்க்கிறோம். எனவே நமசிவாய என்பதில் நம என்பதை அந்த எழுத்தை நீக்கினால் வா என்று எழுத்து வரும். நாமா நீங்கினால் அங்கே வா என்று எழுத்து நிற்கும். அப்புறம் அந்த நம நீக்கினால் வ ய சி, வா யா சி என்ற மூன்று எழுத்தான் அது சிவாய என்று வரும். இதெல்லாம் அதான் இந்த எப்படி மாறுகின்றதுன்றதுக்கு வித்தெழுத்துக்களாக அஞ்செழுத்துக்களை எப்படியெல்லாம் உச்சரிக்க வேண்டும் நீங்கள் சொல்லிட்டார். சிவையன்னு சொன்னார். பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூத்தே சிவாய நம மாசி ஆயிடும், கூத்தே ஈ உ ஆ ஏ ஓ அது சிவாய நம ஆயிடும். அந்த ஒன்று சொல்கிறார். ஈ என்றால் சி என்று, ஊ என்றால் ஆ என்று வருது இல்லையா, அந்த எழுத்துக்கு இடையாக அங்கே சொல்லிடணும். சொல்லிய பின்னால் கூத்தே ஈ உ ஆ ஏ ஓ சி வயநம ஆயிடும் என்றால் உன்னை இருப்பது நெடில், அடுத்திருப்பது குரில் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். குற்றெழுத்துக்கும் நெற்றெழுத்துக்கும் வேறுபாடு உண்டு. ஏன்னா பொருள் சொல்லுகிற பொழுதே படம் என்று சொன்னால் அந்த படம்ல பா என்பது குற்றெழுத்து, பாடம் என்று சொன்னால் அது பா என்பது நெடிலெழுத்தா பொருள். அப்போ பொருள் மாறுது. அதுபோல் விற்றெழுத்துக்களையும் நெடிலெழுத்து குற்றெழுத்து என்று சொல்லுவாங்க. குற்றெழுத்தாக சொன்னால்
அது பாச நீக்கம். நெட்டெழுத்தாக சொன்னால் சிவப்பேறு என்று நாம் கொள்ளுகிறோம் பொதுவாக. இனி மேற்கூறிய அவ்வெழுத்து இங்கே சொல்கிறாங்க பாருங்க. இனி மேற்கூறிய அவ்வெழுத்துக்கள் நெடிலா இல்லாமல் குருளா நிற்கவும் கொண்டு உச்சரித்திற்கு உரியன, குருளாகவும் சொல்லலாம் என்று எழுதுகிறாங்க. அதுக்கு தான் அந்த விளக்கம் கொடுத்துருக்காங்க பின்னால் 34ஆம் பக்கம். ஈ என்பதை ஈ என்று இங்கே பார்த்தா சொல்லியிருப்பார். பாட்டில் பார்த்தீங்கன்னா ஈ என்ற நெடில் அங்கே இருக்கும், கீழே ஈ இருக்கும். ஊ என்றால் ஊ, அங்கே இருக்கிற நெடில் எழுத்துக்கள்லாம் பீஜாட்சரத்துக்கு குறிலா சொல்கிறார். ஈ என்றால் ஈ, ஊ என்றால் ஊ, ஆ என்றால் அ, ஏ என்றால் ஏ, ஓ என்றால் ஓ. அது சிவய நம ஆயிடும். அதே தான் ஈசி தான் சிவய நம ஆயிடும் என்று சொல்ல. அப்புறம் அது எப்படி மாறுகிறது என்று நான் எழுதியிருக்கிறேன். ஈக்கு நேராக வா, ஊக்கு நேராக யா, அந்த பாட்டில் வருது. ஈ ஊ ஆன்னு வருது இல்லையா? அதனால் ஈக்கு நேராக வா, ஊக்கு நேராக யா, ஆக்கு நேராக சி, ஏக்கு நேராக நா, ஓக்கு நேராக மா. பீஜாட்சரத்தினுடைய விளக்கமாக சிவயனம என்று வருது. அது எப்படி மாறும்னா, மகாரம் இருந்தால் அருள் வருகின்றது, அருள் வந்தவுடனே மா நீங்குகிறது. அப்போ அருள் வந்தவுடனே யகாரம் அருளோடு சேர்கிறது. அது வா யா, அதான் டிக் பண்ணியிருப்பேன். மா வா என்றால் அது மா அடிக்கிறது என்பதாக இன்ட்டு போட்டிருப்பேன் அந்த 34ஆம் பக்கத்தில். வாவுக்கு நேராக யா என்றால் டிக் பண்ணியிருப்பேன். அது அருளோடு சேர்ந்தால் யா வரலாம். அதே மாதிரி யாவுக்கு பக்கத்தில் சி வரலாம், சிவனோடு சேர்வதாலே அது டிக் பண்ணியிருப்பேன். அப்புறம் சிக்கு பக்கத்தில் நா என்பது சேராது, எனவே அந்த நகாரம் போய்விடும், அதில் டிக் இன்ட்டு பண்ணியிருப்பேன். மா நா ரெண்டும் போயிருக்கிறது அல்லவா, எனவே நாக்கு பதிலாக மாவும் போகிறது என்று நாமா நீங்கி சீவாய என்ற முன்னெடுத்தான் இருக்கிறதுன்னு சொல்லும். இது சூக்கும பஞ்சாட்சரம். நமக்கு சிவாய நமச்சிவாய தெரியும். இதுபோல பீஜாட்சரத்தை வைத்து சொன்னால் இது சூக்கும பஞ்சாட்சரமாக கொள்ள வேண்டும் என்று பீஜாட்சரத்தினுடைய விளக்கமாக சொல்கிறார். இனி இச்சூக்கும பஞ்சாக்கரம் தூல பஞ்சாக்கரமாக நிற்குமாதலால், தூலமாக நிற்கலாம் ஆதலால் அது ஊட நடனத்திற்கு உரியதாய், ஊட நடனம்ன்ற உலகியல் பற்று உரியதாய் மேற்கூறியவாறே வித்துக்கள் கூட்டியும் கூட்டாதும் உச்சரிக்கப்படலாம். உலகியல்ல சொல்கிற பொழுது ஊட நடனமாக இருப்பதாலே வித்தெழுத்தை கூட்டி சொன்னாலும் சரி, கூட்டாமல் சொன்னாலும் சொல்லலான்றார். ஏற்புழி கோடலால் இறுதியில் உள்ள கூத்து ஊன நடனமாகும். பார்க்கிற பொழுது அவர் சொல்கிறத கடைசியாக சொல்கிறார் இல்லையா, கூத்தே ஈ ஊவான்னு சொல்கிறார் இல்லையா, அது ஊன நடனத்தை தான் சொல்லுகிறார். உண்மை விளக்கம் போல வெளிப்படையாக சொல்ல, திருவருட்பயன் போல வெளிப்படையாக சொல்லாமல் குறிப்பாக பீஜாட்சரத்தை வச்சு சொல்வதாக நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு அந்த விளக்கம் கொடுத்துருக்கேன், எந்த எழுத்து எதுக்கு நேரான கொடுத்துருக்குறேன். எனவே அது ஊன நடனமாகும். ஏனைய மூன்றும் ஞான நடனமாகவே கொள்ள நிற்றலுக்கு அறிய, மற்ற மூன்றும் ஞான நடனமாக கடைசியில் இருப்பது ஊன நடனமாக இருக்குன்னு சொல்லி இறுதியடியிலே ஈ அது வா, ஊ யா, ஆ சி, ஏ நா, ஓ மா, அது சி ந ம ப ய, ப ய சி ந ம என்ற அந்த எழுத்துக்கள் மாறும். மாறுற பொழுது வாவுக்கு பக்கத்தில் மகரம் வருவதாலே, அங்கே வருது இல்லையா, வாயா சி வருது இல்லையா, மாவுக்கு பக்கத்தில் மகரம் வருவதாலே அந்த மலம் நீங்கும். மாவுக்கு பக்கத்தில் நகரம் வந்தால் அந்த திரோதான மறைப்பு நீங்கும். மறுபடியும் வாவுக்கு பக்கத்தில் யா இருந்தால் அது பொருந்தும், யாவுக்கு பக்கத்தில் சி இருந்தால் அதுவும் பொருந்தும் என்று சொல்லி சி ந ம ப ய அது அப்படியே சொல்லணும். அதுதான் எழுதியிருக்கிறேன். சி ந ம ப ய, மறுபடியும் சி ந ம ப ய என்று எழுதினால் சீக்கு பக்கத்தில் முன்னே நம என்பது இருக்குது இல்லையா, அது நீங்கிவிடும். அதனால் சிவை என்பதுதான் வரும். சிவையை வருகின்ற பொழுது வா யாவை வாழ்விக்கும். திருவருட்பயனில் சொல்வது போல சிவாய் என்பதை வா யாவை என்றால் ஆன்மாவை வாழ்விக்கும் என்றார். அதே மாதிரி வயசி நமன்னு சேர்ந்து எழுதுனீங்கன்னா வயசி நம என்பதை சீக்கு பக்கத்தில் நா வருது. எனவே மறைப்பு சக்தி வருவதாலே அந்த மா நீங்குகிறது, நாவும் நீங்குகிறது. வயசி என்று வந்தால் நா நீங்குகிறது. அப்போ வயசி என்று வர்ற பொழுது அந்த யா இருக்கு இல்லையா, யாக்கு இடையில சிவை என்று இருக்கிறது. உடையாள் உண்ட நடு இருக்குன்னு சொல்கிற மாதிரி அங்கே சிவை என்று இருப்பதாலே அது சரி. வயசி என்பதும் சரி, சிவ அதுவும் சரி என்று எழுத்துக்களை வைத்து இப்படிலாம் மந்திரங்களில் சொல்ல வேண்டும்னு சொல்கிறார். திரு ஐந்தெழுத்தை பீஜங்களோடும் கூட்டாதது நிர்பீஜம் இங்கே சொல்லியிருக்காங்க. பீஜாட்சரங்களோடு சொல்லவில்லை என்றால் அது நிர்பீஜம், பீஜங்களோடு கூட்டினால் சபீஜம் என்று வைத்துக்கணும். எழுதிக்குவாங்க சபீஜம் எழுதியிருக்க அந்த செய்தியை. சபீஜம் உயர்ந்தோர்க்கு உரியது. உயர்ந்தோர் யார் என்றால் நித்திய நைமித்திக காமைய பூசை செய்வோர். 3 வகையான பூஜை செய்கின்றவர்கள் தான் உயர்ந்தோர், அவர்களுக்கு தான் பீஜாட்சரம் சபீஜம். நிர்பீஜம் ஏனையோருக்கு உரியது, மற்றவர்களுக்கெல்லாம் உரியது, ஏனையோருக்கு உரியது.
ஏனையோர் என்றால் அவர்களால் நித்திய பூசை மட்டும் செய்வார்கள் என்று நாம் இப்போ சொன்னது தான் இங்கே எழுதியிருக்கிறோம். கோள் என்றால் பீஜங்கள், ஒன்றும் என்றால் பொருந்தும். பாட்டில் கூத்தே ஈ உ ஆ ஏ ஓ நம சிவாய கோள் ஒன்றுமே என்று வருவதனால அந்த கோள் என்பது பீஜாட்சரம். 35ஆம் பக்கத்தில் சொல்லியிருக்கோம். கோள் என்றால் கொள்ளுகின்ற பீஜாட்சரம், ஒன்றும் என்றால் பொருந்தும் என்று அர்த்தம். ஒன்றும் என்றால் பொருந்துகின்ற. அப்போ திருவெந்தயத்தை சபீஜமாக கூறும் முறை கூறப்பட்டது. இந்த 29வது பாட்டில் திருமந்திரத்தை பீஜாட்சரத்தோடு சொல்வது என்ன, பீஜாட்சரமாக மாறுகின்ற பொழுது எப்படியெல்லாம் மாறும் என்பதற்கு சிவாய நம நமக்கு தெரியும். அதுக்கு இணையாக பீஜாட்சரம் சொல்லப்படுகிறது. அதை கொஞ்சம் திருப்பி திருப்பி படிக்கிற பொழுது தான் எது எதுன்னு நமக்கு தெரியும். அதை நான் விளக்கி இருக்கிறேன் உங்களுக்கு. அதை என்னென்ன என்று விளக்கியிருக்கேன். அதை ஏன் அப்படி சொல்கிறாங்க, வயசி என்னும் சிவை என்று ஏன் சொல்கிறாங்கிறதுக்கு விளக்கியிருக்கிறேன். அதை மீண்டும் ஒரு முறை படிங்க. படித்தால் அந்த எழுத்துக்கள் புரியும். சுருக்கம் ஒன்றும் இல்லை, நான் நீ சொன்னது தான். நமசிவாய நமசிவாயன்னு எழுதுனா நமசிவாய என்பது யா இருக்கு இல்லையா, முடியுது இல்லையா, அது ஆன்மா. அப்போ மறுபடியும் நமசிவாயன்னு எழுதுறீங்க. அப்போ நான் தானே முன்னே இருக்குது. அப்போ நகாரம் உன்னே மறைப்பு, அது பக்கத்தில் மலம் இருக்குது. அப்போ அது மறைப்பு சக்தியும் போகாது, அது கண்மமும் போகாது, மாயையும் போகாது, மலமும் போகாது. 3 மலங்களும் போகாமல் நமசிவாய நமசிவாயன்னு சொல்லிக்கிறோம். அது உலகியல் ஒன்றா நல்லா இருக்கலாம். அந்த மந்திரமாக சொல்கிறதுனால பெருமானுடைய துணையோடு நாம் உலகத்தில் வாழலாம் என்று தான் அது அந்த சூல பஞ்சாட்சரம். சூக்கும பஞ்சாட்சரம் சொல்கிற பொழுது சிவாய நமன்னு சொல்கிற பொழுது அந்த நமக்கு பக்கத்தில் மறுபடியும் சிவாயன்னு சொல்கிறதுனால மா என்பதுக்கு முன்னால் சி இருப்பதாலே மலம் நீங்கும். மலம் என்றால் நீங்கினால் நகரத்துக்கு வேலை கிடையாது என்று சொல்கிறோம் இல்லையா. அதே தான் பீஜாட்சரத்தையும் சொல்கிறார். பீஜாட்சரம் ஆ ஊலாம் சொல்கிறார் இல்லையா, அதை வைத்து எழுதி பார்த்தீங்கன்னா அதுக்கு இணையாக என்னன்னு சொல்கிறார். ஆவுக்கு சி ஊன்றார் இல்லையா, அதை வைத்து பார்த்தால் உங்களுக்கு விஷயம் தெரியும். அதனால தான் அப்படி சொல்லலாம். பீஜாட்சரங்களை மட்டுமே சொல்லலாம், பீஜாட்சரத்துக்கு அவ்வளோ ஆட்கள் உண்டு என்று. அதனால தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். வஜ்ரேர் மலர் தான் அந்த உண்மை எழுதுகிறார். திருவாசி இருக்கு இல்லையா, நடராஜ பெருமான் திருவாசியில் சுடர் இருக்கு இல்லையா, அந்த சுடரெல்லாம் என்ன சொல்கிறாங்க, 51 எழுத்தை குறிக்கின்றாங்க. வடமொழியாளர்கள் வடமொழி பற்றாளர்கள் நடராஜ பெருமானுடைய திருவாசியில் 51 எழுத்துக்கள் வடமொழின்றாங்க. தமிழ் பற்றாளர் என்ன பண்ணுறாங்க, இல்லை இல்லை அது 30 எழுத்து தான், 30 சுடர் தான் என்று 30 எழுத்துன்றாங்க. இப்போ நான் கூட அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். என்ன தமிழ் பற்றா இருந்தால் 30, வடமொழி பற்று உங்களுக்கு இருந்தால் நீங்கள் 51 வைத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு நான் ஒன்று சொல்லுவேன், இங்கே அதை சொல்லியிருக்கிறேன். 51 எழுத்து என்பது வடமொழிக்கு உறுதி இல்லை. 51ன்னு வாங்க, 50ன்னு வாங்க, 49ன்னு வாங்க. எரிசார் சொல்கிறது லகாரத்தை நீக்கிடு, சகாரத்தை நீக்கிடு, இதெல்லாம் இங்கே சில பேர் அது சேர்த்துக்கோ, சேர்த்தா 51, சேர்க்கவில்லையா 50ன்னு எழுத்துக்களை எண்ணுகிற பொழுதே ப்ராப்ளம் அங்கே. இப்போ எப்படி நம்ம பீஜாட்சரத்தை படித்தோமோ அது மாதிரி ப்ராப்ளம். ஆனால் தமிழுக்கு அப்படி கிடையாது. தமிழ் எழுத்து 30 சரியா இருக்கு. உயிரும் உடம்புமா 30 முதலேன்னு, உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, 30ன்னு. அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நான் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் வஜ்ரேமலையார் உண்மை விளக்கம் படித்த பின்னால்தான் அது இந்த வடமொழியும் கிடையாது, தமிழும் கிடையாது, பீஜாட்சரங்கள்னு. அதெல்லாம் பீஜாட்சரங்கள். ஓங்காரத்தில் பீஜாட்சரங்கள் தோன்றணும்னா அது எப்படி ஒன்றாலும் வரலாம் இல்லையா. அதனாலே ஓங்காரம் இருக்கிறது, ஓங்காரத்தோடு பீஜாட்சரத்தை சேர்த்து சொல்வதால் அவையெல்லாம் பீஜாட்சரங்கள் தான். உற்ற திருவாசியிலே நீங்கா நிறை சுடராம் என்று சொல்கிறார் இல்லையா, எழுத்து நீங்கா எழுத்தே நிறை சுடராம் என்று உண்மை விளக்கத்தில் அந்த நிறை சுடரெல்லாம் எழுத்துக்கள் சொன்னார், பீஜாட்சரம் என்று சொல்கிறேன். அதனால் அவர் ஞானசம்பந்த பெருமான் அவர் நயமாக பாடுறார். எல்லா மொழியாலும் ஏத்தன் என்ற பெருமான்னு பல மொழிகள் இருக்கலாம். ஏன்னா வடமொழி அந்த காலத்தில் அவர் காலத்தில் வடமொழி தமிழ் தான். எனவே எல்லா மொழியிலும் ஏற்ற பெறுகின்ற பெருமான் தான் சொல்கிறார். இன்னொரு கருத்து நுட்பமாக அதுக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, மாணிக்கவாசகர் என்ன பாடுறார், சிந்தனை நிந்தனைக்காக்கி பாட்டில் வாக்குவன் மணிவார்த்தைக்காக்கின்னு பாடுறேன். நான் பேசினால் உன்னைத்தான் பேசுவனை தவிர மற்றவெல்லாம் பேச மாட்டேன், மற்றது பேச மாட்டேன்றா இல்லையா. அப்போ எல்லா மொழியாலும் என்றால் பெருமானை ஏற்றுவதற்கு மொழி அந்த மொழி தான் உனக்கு. வேறு உலகத்துக்கு ஆசை கிடையாது, உலகப்புள்ளை பெறுவதற்கு ஆசை கிடையாது. பெருமானே எனக்கு மொழி கொடுத்துல்லையா, அந்த எல்லா மொழியாலும் உன்னை தான் நான் ஏற்றுவேன்றதான் அப்படியும் பாடுறார். அந்த அர்த்தத்தை வைத்து பாடுறார். இன்றைக்கு ஏற்றார் போல எல்லா மொழியும் லாங்குவேஜுக்கு சொல்கிறார். ஏன்னு சொன்னால் லாங்குவேஜ் என்று சொல்கிற பொழுது பெருமானுக்கு அது உடன்பாடு கிடையாது. ஏன்னா வாக்கு மனத்தை கடந்தவனாக இருக்கிறான். அதனால் நம்ம இப்படி தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. நமக்கு வாக்கு மனம் முக்கியம். அதை தான் வச்சு சொல்கிறோம். ஆனால் ஞானசம்பந்த பெருமான் பாட்டில் எல்லா மொழியாலும் சொல்கிறது உண்மையாக சொல்கிறது. அதோடு நம்ம கொஞ்சம் நிறுத்தி வைக்கலாமா, இடைவேளை வந்து. சரி ஒரு பாட்டுக்கே இடைவேளை வந்துடுச்சு வரணும் இல்லையா. திரு ஐந்தெழுத்தை சபீசமாக கூறும் முறைன்னு சொல்கிறார். 30வது பாட்டு பார்க்கணும்.
குமரவேல் சாருக்கு நம்ம நன்றி சொல்லிடுறோம் எல்லாரும் சேர்ந்து, இல்லையா? அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். நீங்கள் உணவு எடுத்துகிட்டே நீங்கள் நான் சொல்கிறத கேட்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கடந்த மாதம் 25ஆம் தேதி சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தோட மாநாட்டில் ஐயாவோட அப்பா ஒரு புக்கு வெளியிட்டாங்க. அது வெளியிட்ட கையோட வெளியே கிடச்சிது. அதை வாங்கிட்டு இந்த 12 நாள் இந்த பயணத்தில் அது ரொம்ப உபயோகமாக இருந்தது எனக்கு. அதில் ஒரு கட்டுரை ரொம்ப அருமையாக இருந்தது. என்னென்னா, குலச்சிறையாரை பெருநம்பி அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கிறார் சுந்தரர். பெருநம்பி குலச்சிறையார் அடியாக்கும் அடியன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்பின்றது எல்லாருக்கும் தெரியும், ஆடவர்கள் சிறந்தவர்கள்ட்டு. பெருநம்பி நீ ஏன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அவர் என்ன பெரிய செல்வந்தரா, அவர் நீங்கள் உணவு எடுத்துக்கலாம், நீங்கள் பெரிய செல்வந்தரா, அதுக்காக பெருநம்பின்னு சொன்னாரா? இல்லை. அதுக்கப்புறம் முதலமைச்சராக இருக்கார், அதுக்காக பெருநம்பின்னு சொன்னாரா? இல்லை. அதாவது இந்த உலகத்துக்கு பயன்படக்கூடிய செல்வம், பதவி இதெல்லாம் நிலையில்லாது. அவர் நிலையாமை தத்துவத்தை இந்த குலச்சிறையார் உணர்ந்ததுனால, இதெல்லாம் செல்வம் கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் பதவி கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் போயிடும் அப்படின்றது உணர்ந்ததுனால, எது சிறந்தது வாழ்க்கையில் அப்படின்னு அவர் உணர்ந்ததுன்னா அடியார்களுக்கு சேவை செய்கிறது. அதுதான் எந்த அடியார் வந்தாலும் அவருக்கு வேண்டியதை செஞ்சு பணியோடு செஞ்சிருக்க பாருங்க. இந்த பணிவு தான் அவர் பெருநம்பி அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரர் குறிப்பிடுறதுக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் சொல்கிறாரு. அந்த இதில் விளக்கிட்டு அதுக்கப்புறம் இலக்கியத்தில் யாதும் ஊரே யாவரும் கேள்வி நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க. நீங்கள் இந்த கான்செப்ட் இன்னைக்கு ஏன் இது பின்பற்றப்படாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறார். அந்த புலவர் அவர் எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. உலகத்தில் நன்மை இருக்குது, தீமை இருக்குது, இனிமை இருக்குது, இப்போ இதுக்கு எல்லாத்தையும் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையும் எப்படின்னா விதி வழி போகிறது அப்படின்ட்டு அது ஏன் சொல்லுவார், இது சமண தத்துவம். நம்ம பெருமான் கூட்டி வைக்கிறது, அந்த வினை கூட்டி வைக்கிறதுனால போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அறிஞர்கள் செஞ்சிருக்க நூலெல்லாம் படித்ததுனால ஒரு தெளிவு வந்திருக்கு அவருக்கு. தெளிவு வந்த பிறகு தான் யாதும் ஊரே யாவரும் கேள்வின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுலாம் இப்போ திருமூலர் வகுப்பு உட்பட ரோட்டரி கிளப்பாக இருக்கட்டும், அப்புறம் லயன்ஸ் கிளப்பாக இருக்கட்டும், ஜேசியாக இருக்கட்டும், எது இருந்தாலும் சரி, ரெட் கிராஸ் எல்லாமே அவர் என்ன சொல்கிறாரு, பெரிய மரத்துக்கு வேரில் தண்ணி விடுறதுக்கு பதிலாக அந்த கிளையில் ஒவ்வொரு கிளையில் இருக்க அந்த இலையை எடுத்து என்னால் முடிஞ்ச இந்த இலையை தான் நான் க்ளீன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது 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 கடக்கணும் அப்படின்னா இறை உணர்வு வரணும். இறை உணர்வு வந்தால் தான் அந்த யாதும் ஊரே யாவரும் கேளுன்ற அந்த பதத்துக்கு உண்மையான அர்த்தம் பெற முடியும் அப்படின்னு ரொம்ப அருமையான கட்டுறது. அந்த நூல் கிடைச்சா நீங்கள் வாங்க, சிவாலய மோகன் அவர் வெளியிடுது. ரொம்ப நன்றி. ஆமாங்க. அதாவது குலச்சிறையாரை பற்றி சொல்ற பொழுது சேக்கிழார் தானே எல்லாம் சொல்ல முடியும். ஞானசம்பந்தர் பாடுற பொழுது வெற்றவே அடியார் விசை விழும் விருப்பினன்ற அடியாரை பார்த்தா சும்மா விழுந்துடும். ஏன்பா சும்மா தாங்க விழுந்துடுவாங்க இல்லையா? என்ன நாம் ஏன் காலை விடுறோம்? ஏதோ காரணம் பற்றி தான் காலை விடுறோம். வெற்றவே அடியார் விசை விழும் விருப்பினன்னு பாடியிருக்காரு ஞானசம்பந்தர். அது எங்கே அழகாக சொல்கிறாருன்னா, பல்லக்கில் ஞானசம்பந்தர் வருகிறான்னு கேள்விப்பட்டு மங்கையர்க்கரசியார் நீங்கள் முன்னே போங்க, அமைச்சரே போய் அவரை வரவேற்கணும் இல்லையா, முன்னே போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வணக்கத்தை சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அந்த அம்மா ஏன்னா நேராக இப்போ உடனே கும்பிட முடியாது, நீங்கள் கும்பிடுவீங்க, நீங்கள் கும்பிட்டு என்னுடைய வணக்கத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறார். அவர் வந்தார், அப்படியே கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்து எழுதுக்காவே கிடக்கிறார். எழுதுக்காரு பார்க்குறாரு ஞானசம்பந்தர், என்ன யார் இது அப்படின்னு கேட்குறாரு. யாரா? அவர் அமைச்சருங்க அப்படின்னா எழுப்புன்றார். எழுந்துக்கிறார். எழுந்துட்டு கும்பிட்டு மறுபடியும் ஒருத்தர் விழுறாரு. ஏன் மறுபடியும்? அது மங்கையர்க்கரசியார் சொன்னாங்க, அதுக்காக நான் விழுறேன். எனக்காக நான் விழுந்தேன், மங்கையர்க்கரசியார் உங்களை வணங்க சொன்னாங்க, அதுக்காக விழுறேன்னு பார்க்குறார். வெற்றவே அடியார் மிசையும் இழுப்பிறன் எவ்வளோ ஆசையோடு வர்றாரு. உடனே அந்த பிச்சு பாடுறாரு இல்லையா? மங்கையர்க்கரசி வருவன் பாடுறார். அந்த காட்சியை பார்த்த உடனே பாடுறார். ஆமாம், அதுதான் பேர் சொல்றது கிடையாது. இப்படி ஒரு அருமையான நூல் வெளிவரதுக்கு காரணமாக இருந்த நம்ம பேராசிரியர் அவர்களுக்கு அப்பாவுக்கு போட வேண்டியது சக்தி சக்தி தான் போனேன். அன்னைக்கு நான் போட்டேன் இல்லை, சேக்கிழார் ஆராய்ச்சி கூட்டு போட்டேன். சொன்னேன்.
அது சக்தி தான் எல்லாம் செய்தவன். ஆனால் அந்த பெரிய விழாவில் செய்யணும்னு சொல்லி தான் சிவாலயோட சொல்லிட்டேன். இது மாதிரி அவன் தாங்க, நாம் ஏதோ திருத்தி கொடுத்தோம், தேடி பிடிச்சி எல்லாம் பண்ணுவான் அவன் தான் அப்படின்னு தாராளமாக செய்யலான்னு ஒரு பொண்ணாட போட்டு கூப்பிட்டு சொன்னான்.